வணக்கம். நம்ம பேச போகிறது லங் கேர் அண்ட் ஹைஜீன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரியும், நம்ம உயிர் வாழ்றது இல்லை சுவாசிக்கிறது ஆக்சிஜன் ரொம்ப தேவையான விஷயம் சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு ஆஸ் அ ஹியூமன் பீயிங் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ரெஸ்பிரேஷன். அதாவது நம்ம மூச்சு விடுறதுக்கு நம்ம லங்ஸ் மூலயமா போய் மற்ற ஆர்கன்ஸ்க்கும் நம்ம ரத்தம் மூலயமா ஆக்சிஜன் போகணுன்னாக்கா நம்ம ஆக்சிஜன் இஸ் வெரி வெரி வைட்டல் கேஸ் நம்மளுக்கு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு. ஸோ இது எப்படி நுரையீரல் மூலயமா எப்படி போகுதுன்னா சொல்ல போகிறேன் நான். ஸோ நம்ம இன்ஹேல் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா இந்த 3 கேஸுமே நம்ம இன்ஹேல் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஸோ நான் சொல்ல மாதிரி ஆக்சிஜன், நைட்ரஜன் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 0.004% தான் உள்ளே போகும் ஆக்சுவலாக. ஸோ இதில் ஆக்சிஜன் மட்டும் உள்ளே போகும். ஸோ லங்ஸ்குள்ளே போகும்போது என்ன ஆகுனாக்கா லங்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா காற்று குழான்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது ஏர்வேஸ் சொல்லுவோம் நம்ம ட்ரக்கியா, அதை மேஜர் ஏர்வேஸ் ட்ரக்கியான்னு சொல்லிட்டு மூச்சு குழாய், அது மூலியமாக உள்ளே போய் கடைசியாக சிறு குழாய் சொல்லிட்டு ஸ்மால் ஏர்வேஸ் சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல என்ன நடக்கும்னாக்கா இந்த பிரித்தெடுத்தல் இந்த 3 கேஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இந்த சிறு காற்று குழாய் இருக்குது, ஸ்மால் ஏர்வேஸ் சொல்லுவோம். சுற்றி இருக்கிற பிளட் கேப்லரிஸ், அதாவது ரத்த நாளங்கள் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு அணுக்கள், நம்ம ஆர்பிசி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா சிவப்பு அணுக்கள், இது மூலியமா ஆக்சிஜன் அந்த சிவப்பு அணுக்களோட பைண்ட் ஆகி அது ஹார்ட்டுக்கு போகும். ஸோ ஹார்ட் என்ன பண்ணுவோம்னாக்கா பம்ப் பண்ணி இது மற்ற ஆர்கன்ஸுக்கும் மற்ற செல்ஸுக்கும் எல்லாத்துக்கும் சப்ளை. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மூச்சு விடுறோம் பார்த்தீங்களா, மூச்சு இழுத்து விடுறோம் பார்த்தீங்களா, வித்தின் மில்லி செகண்ட்ஸ் நடக்கிறது.